ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினி அம்பர்லா வயரை வச்சு எப்படி அம்பர்லா பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் கடையில் வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த அம்பர்லா கம்பி, அம்பர்லா வயருன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு மாட்டுறதுக்கான மணி, அந்த மணியை வந்து அந்த கூடையில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஹூக்கு, இது எல்லாமே செட்டாகவே கடையில் கிடைக்கும். அண்ட் அந்த வயரில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ரெட்டும் சாண்டிலும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக 2 கலர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் அந்த கம்பியில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். அந்த நாட்டை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நழுவாமல் இருக்கும். நல்லா இறுக்கமாக போட்டுக்கிட்டு அப்படியே அதை ஒவ்வொரு கம்பியில் சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணணும். நல்லா கவனிங்க எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா வளைஞ்சு வளைஞ்சு ஒவ்வொரு கம்பியாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு கம்பியாக சுற்றி சுற்றி அந்த சுற்றும் போது அதை வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா கேப்பாக லூஸ் ஆயிரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு கம்பியாக அப்படியே சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா நான் மேலே ஏற்றி டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த வயரெல்லாம் க்ளோஸ்டாக தெரியும், இல்லைனா ரொம்ப கேப்பாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ ரெட் கலர் சுற்றி முடிச்சிட்டேன். அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அடுத்து வந்து நான் அந்த சாண்டில் கலரை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ சாண்டில்லையும் நல்லா டைட்டாக நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரெட்டு எப்படி சுற்றினோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்பியாகவும் கீழே ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நல்லா அந்த வயரை வந்து மேலே இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ சாண்டில் முடிச்சுட்டு இப்போ அகெயின் நான் ரெட்டை வந்து நாட் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலரும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் 2 கலர் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த கீழே கம்பி இருக்கு இல்லையா, அந்த வளைவு கம்பி இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் மாற்றி மாற்றி நான் வந்து அந்த வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், சுற்றிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மணியை ஜாயின் பண்ண போகிறோம். மணி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்கு கீழே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த கம்பி தெரியாமல் இருக்கிற மாதிரி சிம்பிளாக அப்படியே அந்த கம்பியில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க வயரை. ஸோ அந்த கம்பியோட ஸ்டாண்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள், இல்லைனா வயர் அப்படியே லூஸ் ஆயிரும்.
இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மணி ஜாயின் பண்ண போகிறோம். அதில் அந்த ஹூக்கை வந்து நான் மணியில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹூக்கை எடுத்து அந்த கூடையில் இருக்கிற ஹோலில் அந்த மணியை வந்து கோர்க்க போகிறேன். அந்த ஹூக்கை நல்லா எடுத்து விட்டு அந்த மணியில் கோர்த்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மணி நல்லா ஆடுற மாதிரி நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சுற்றி 6 மணியும் நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்தா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு சின்ன விநாயகர் இல்லை குபேரர் எதுனாலும் வச்சு சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொடை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் க்யூட் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.